எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே கோயிலில் வந்து கொஞ்சம் பூவும் பழமும் கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தர் வராரு, அவருக்கு நம்ம கொடுக்கலாமா? பார்க்குறீங்களா? இந்த பாருங்க. இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் பிஜே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் வந்து சீலநாயக்கன்பட்டி சைடு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காமா. இத்தனை வருஷமாக இருக்க நான் இன்னும் அந்த கோயிலுக்கு போனதில்லை. ஸோ கோயில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். போய் அங்கே இருக்க வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அங்கே போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேலம் சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்டான பிளேஸ் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நம்ம வீடியோ கவரேஜ் இருக்கலாம். போகலாமா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து அந்த கோயில் வந்து கரெக்டாக 5.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயிலை சுற்றி இருக்க லொக்கேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக எங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலையாக இருக்குது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி கொடி சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீனாக மட்டும்தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலோட வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். ஸோ கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோடு கிடையாது. ஸோ மொபைல் மட்டும்தான். மொபைல் கூட வெளில தான். கோயிலுக்குள்ளே போய் சாமி வந்து ஷூட் பண்ணக்கூடாது. இப்போ தான் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கேன். கோயிலில் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குல்ல? ஸோ இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே டிக்கெட் வந்து பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50, காருக்கு வந்து 20, டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 10 ருபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸு. ஆனால் இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டோக்கன் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா டோக்கன் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் கோயில் விஷயமா கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 10 ரூபா டோக்கன் போட்டு முடித்தோடனே அப்படியே இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போட்டுக்கூடாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பருக்கு வந்து தனியாக இங்கே வந்து இது மாதிரி ப்ளேஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோ இங்கே ஒரு பேக் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பேக் எடுத்துகிட்டு ஸ்லிப்பர் வந்து கழட்டி இங்கே வந்து நம்பர் இல்லை இத்தனை நம்பர் அடிக்க வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதில் ஏதாவது ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இப்போ ஒரு 60 நான் மாற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்லிப்பர் வந்து எடுத்து ஸோ நம்ம போட்டு போயிடலாம். நம்பர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போட்டு நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றப்போ நீங்கள் ஸ்லிப்பர் வந்து கரெக்டாக நம்பர் ஞாபகம் வச்சு எடுத்துக்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி அந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இங்கே வச்சுருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது, ஐஸ்கிரீமு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறைய பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் இங்கே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைப்பாங்க போல இருக்குது. அதான் அந்த பூஜை திங்ஸ் இதெல்லாம் வாங்குறதெல்லாம். லெஃப்ட் சைடில் வந்து இங்கே பெருமாள் சாமி. ஸோ பெருமாள் சாமியோட சிலை அங்கே இருக்குது. அது அப்படியே இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சாமியோட சிலை வச்சு ஸோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு யானை பொம்மை சிலை. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வர மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க் மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி இருக்குது ரைட் சைடில். ஸோ எல்லாம் நீங்கள் உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். கொஞ்சம் மார்னிங் டைம் வந்தீங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில்
இது கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. நாகராஜர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பச்சை கலர் துணியெல்லாம் போட்டு மூடி இருக்காங்க. ஓப்பனிங் இப்போ எதுவும் காட்டில் போல இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதே போல் கோயில் இருக்கு. என்ன கோயில் என்ன சாமின்னு எனக்கு கிளியராக தெரியல. ஸோ நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன். பேர் ஏதோ மேலே போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். இது சம்பத்குமார் சன்னதின்னு ஏதோ போட்டுருவாங்க. சத்தியமாக கிளியராக எனக்கு தெரியல. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஞ்சநேயரோட கோயில் இது இருக்குது. என்ன சொல்கிறது, சிலை அங்கே வச்சுருக்குறாங்க. அப்படியே நீங்கள் ரவுண்ட் பண்ணலாம். பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் வியூ அழகாக இருக்குது. இன்னும் இங்கே பெயிண்டிங் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது போல. பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக செடி கொடி மரம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் க்ரீன் பேக்ரவுண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்ன டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வச்சுக்கோங்கண்ணா ஒரு டிப்ரெஷன் எல்லாமே குறையும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா இந்த பக்கம் மாடுலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உள்ள மாடு கட்டி போட்டிருக்காங்க. சவுண்டு கேட்குதா? மாடு கத்துற சவுண்டு. ஸோ அங்கே பாருங்க, மாடு தெரியுதுங்களா? ஸோ மாடு அழகாக கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இப்படியே ஒரு யூட்டன் போட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு இது இருக்கு, சன்னதியே சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த இது நான் கிளியராக கற்றுக்கணும். ஒரு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கோயில் மாதிரி அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. அழகாக இருக்குது. இவங்க என்ன இதுன்னு பார்க்குற படிக்கலாம். ரங்கநாதர் சன்னதி. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரங்கநாதர் சன்னதின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாய் மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க. பின்னாடி தெரியல மலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல? அப்படியே கிளம்புங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குது. உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சத்துக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வளர்க்கலாம் எனக்கு ஆசை. அழகாக இருக்குல்ல? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அதான் இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு இன்னும் சாமியெல்லாம். ஸோ சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே இன்னும் செட் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இன்னும் என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோட் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் கேட்டு இது பண்ணேன், சார் கொஞ்சம் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு. கேமரா ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் அப்படியே சொன்னேன், இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்க போகிறேன், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் நான் கவர் பண்ண போகிறதில்ல, சும்மா சின்ன சின்ன இது மாதிரி தான் எடுப்பேன். ஸோ வீடியோ காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு அது பண்ணேன். ஸோ பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வரதராஜர் சன்னதி. ஸோ இங்கே ஒரு சாமி இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா போதும். இந்த கோயிலை கொஞ்சம் சுற்றி வரத்துக்குள்ளே இருக்க டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். சாமி ஸ்டெப்ஸு பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அழகாக இருக்குது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க சிலை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு நல்லா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பண்டிகை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸுக்குலாம் இப்போ தான் சாமியை பார்க்க போகிறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றின கோயிலை சுற்றிலும் இந்த சின்ன சின்ன சாமியெல்லாம் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மெயின் சிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் சிலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயிலோட மேல் சைடு, அதாவது ஸ்டெப் சைடு மேலே வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி பேக் சைடில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஏறி வந்தோம்ல ஸ்டெப்ஸு. ஸோ அது ஸ்டெப்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்த ஸ்டெப்ஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது. கரெக்டாக இப்போ கோயிலில் சாமியை பார்க்க போகிறோம். போகலாமா? வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாமி? இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னு அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. சுற்றிலும் சும்மா சொல்லக்கூடாது. எங்கே பாருங்க, கோயிலோட வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. உக்காந்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் சாமி கும்பிட்டு போனால். ஸோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாமி. மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.
எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, யாரோட கச்சன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பேச்சு இருக்காது. மனசு அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கும். ஏன்னா அந்த சுத்தி இருக்க அந்த இடம் அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஒருத்தரோட இது கூட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, யாரோட பேச்சும் கேட்க வேண்டியது கிடையாது, யார்கிட்டயும் சண்டை போட வேண்டியது இல்லை. ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம்னு சொல்லலாம். மறக்காம எல்லாம் ஃபேமிலியோட வாங்க, வந்து கோயிலை பாருங்க, கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு லொக்கேஷன் தெரியலன்னா ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்பில் போயிட்டு சேலம் ராமானுஜர் கோயில்னு சொல்லி போட்டிங்கனாலே லொக்கேஷன் கரெக்டாக வந்துடும். கோயில்கிட்டே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடும் லொக்கேஷன். ஃபேமிலியோட கண்டிப்பாக வாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே கோயிலில் வந்து கொஞ்சம் பூவும் பழமும் கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தர் வராரு, அவருக்கு நம்ம கொடுக்கலாமா? பார்க்குறீங்களா? இந்த பாருங்க. பயந்துட்டார். பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாரு. ஒரு வழியாக சாப்பிட்டாரு. எவ்வளோ அழகாக இருக்கிறாருல்ல. ஹாய் சொல். க்யூட்டாக இருக்குல்ல. எப்படி ஆடுது பாருங்கண்ணே. எப்படி ஓடும் பாருங்க இப்போ. இல்லை சேலமில் வேறு ஏதாச்சும் நல்ல பிளேஸாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல தெரியாத ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கே வரேன். பாய்.